மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 3 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு மேல் சித்திரை. இன்றைய திதிகள் அதிகாலை 4:03 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு மேல் சிருஷ்டி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 3 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு மன அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப குழப்பங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது, இதில் இருந்த குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சஷ்டி திதியான இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள், இன்று மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்தில் உங்களுக்கு யார் மூலமாக சில பிரச்சனைகள் வருவது என்பதை கண்டுபிடித்து அவற்றை இன்றைய நாளில் உங்களுக்கு பூரணமாக முறியடித்து உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பேச்சுவார்த்தைகளும் வெற்றியை தரும். இது நாள் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் மாறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு. ரிஷபராசினியர்கள் இன்று சஷ்டி திதியில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்று உங்களினுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். மிதுன ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் உண்டு. இன்று உங்களினுடைய ஒரு சில காரியங்கள் வெற்றியடையும். புதிதாக ஏற்படுத்தப்பட்ட நட்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும். புதிய வாகனங்கள் வாங்குவது அல்லது புதிய மனை வாங்குவது, இதற்கான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். தகப்பன், தாய் இவர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மற்றும் அவர்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கடகராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதிலேயோ கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தீரும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகளும் மாறும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளும் வந்து போகலாம். இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களும் வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று பெரியவர்களிடத்திலிருந்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம். ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ வெற்றியை தரும். பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் மன வேற்றுமைகள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்.
ராசிநாதன் சுக்கிரன் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்திருப்பது இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடு வாங்குவது, வீடு விற்பது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் இன்று ஒரு சிலருக்கு வழக்கு விசாரணை என்று தொடரலாம். இவர்களிடத்தில் பணப்பட்டுவாடா மற்றும் பணம் கொடுத்து வாங்குவது இது போன்ற விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வழக்கும் வீண் வம்புகளும் அவ்வப்போது வந்து போகும். இதில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும். கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும். புதிதாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற விவகாரங்களில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வாகனங்களை மாற்றுவது மற்றும் புதிய வாகனங்கள் வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று கவனமாக இருக்கலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் திருமண வைபவங்கள் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தில் குழந்தை பிறப்பு, இதற்காக பரிகாரங்கள் செய்தவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் மாறும். சந்திர பகவான் இன்று பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். மீனராசி நேயர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சிற்று குழப்பங்கள் வந்து போகும். சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல மனக்குறைகள் மற்றும் பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 33399.